வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸுக்காக WWE 2 விதமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது WWE ரோமன் ரெயின்ஸுக்காக நெகட்டிவாவும் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பாசிட்டிவாவும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டா ரோமன் ரெயின்ஸுக்காக WWE பாசிட்டிவா பண்ண விஷயம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் WrestleMania 40ல அவரோட சாம்பியனா தோத்துட்டு போனவர் தான். திரும்பி இன்னமும் WWEக்கு வரல. அதாவது ரோமன் ரெயின்ஸ் எப்போ WWEக்கு வருவாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரோமன் ரெயின்ஸ் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி WWE அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு எதுக்கு தூக்குனாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து ஒரு பேப்பர் வியூக்கு வராரு அப்படின்னா, ஒரு ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படின்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் வரக்கூடாது. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து ஒரு சஸ்பென்ஸா இருக்கணும். ஃபேன்ஸ் மத்தியில ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கணும். ஒரு சஸ்பென்ஸை கொண்டுட்டு வரணும். ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ WWE அந்த அந்த விஷயத்தை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்காக பண்ணாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஹாலிவுட்டுக்கு போயிட்டாரு. ஹாலிவுட்ல வந்து குட் ஃபார்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவியை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நடிக்கிறாரு. அதனால ரோமன் ரெயின்ஸோட அந்த ரிட்டர்ன் வந்து ரொம்ப தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு நியூஸ் போகுது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் மூவியில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற எந்த ஒரு வேலையும் பண்ணல. ரோமன் ரெயின்ஸ் அந்த குட் ஃபார்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான ரோல் அப்படின்னு இன்னும் தெரியல. அப்படி ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த மூவியில் ஒரு சின்ன ரோல் அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு சீக்கிரமாகவே ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் திரும்பி WWEக்குள்ள அதாவது ரிட்டர்ன் வரப்ப அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் வராரு. வந்தாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஹீலா வரல, ஃபேஸா தான் வராரு. அந்த ரோமன் ரெயின்ஸ் வர்றதுல வந்து நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டையே நமக்கு வச்சிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமே நம்மளுடைய WWE கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஃப்ரீடமா நம்மளுடைய WWE ரோமனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் ரிட்டர்ன் வராது. அதாவது ஃபேஸ் டர்னா தான் வராரு. அந்த ஸ்டோரி லைனா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாம, அதாவது அந்த ஸ்டோரி லைன் அந்த ஸ்கிரிப்ட ஃபுல்லாவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கையிலே நம்மளுடைய WWE கொடுத்துட்டாங்களா. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நடிச்சா அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன விதமான சேஞ்சஸ் வேணும்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப அந்த ஸ்டோரி லைன் ஃபுல்லாவே அதில் என்ன விதமான ஒரு சேஞ்சஸ் வேணுமாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவருக்கு ஏத்தாப்புல மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலுமே இந்த விஷயம் நடக்க போகுது. அதாவது ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது 100% 80% இந்த விஷயம் நடக்க போகுது. அப்படி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வராரு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஏத்தாப்பாரி அந்த ஸ்டோரி லைனை மாத்திக்கலாம். அதுக்கான முழு அதிகாரத்தையும் நம்மளுடைய WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட கையில் கொடுத்துட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நம்மளுடைய WWE சொல்லலாம். இந்த WWE இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பாராட்டியே தீரலாம். ரோமன் ரெயின்ஸுக்காக நம்மளுடைய WWE பண்ண பாசிட்டிவ் விஷயம் முடிஞ்சிச்சு. அதாவது நம்மளுடைய WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ண நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 1316 நாள் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் WWE சாம்பியனா ரோமன் ரெயின்ஸ் இருந்தாரு. அதாவது அந்த சாம்பியனா இருந்தது அப்படிங்கிறது அது வந்து பழைய எரா. அதாவது வின்ஸ் மெக்மேன் இருந்த வரைக்கும் அது வந்து பழைய எரா. அதாவது இதுக்கப்புறம் WrestleMania 40க்கு அப்புறம் அதாவது ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அதாவது புது எரா. அதாவது நியூ சாம்பியன் யார் அப்படின்னா கோடி. அதுக்கப்புறம் புதிய சாம்பியன் புதிய ரெஸ்லர் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒட்டு மொத்தத்தையுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மாற்றிட்டாரு. அது இல்லாமல் இப்போ சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. அதே மாதிரி யார் யாரெல்லாம் சாம்பியன் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒட்டு மொத்தத்தையும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மாற்றிட்டாரு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நம்மளுடைய WWE வந்து ட்ரிபிள் ஹெச்சோட கைவசம் தான் இனிமேல் செயல்பட போகுது. இதனால ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி 1316 நாள் சாம்பியனாக இருந்ததெல்லாம் அது வந்து பழைய ரெக்கார்டு. இதுக்கப்புறம் புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற சாம்பியன்ஷிப் தான் இனிமேல் வருங்காலங்களில் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கும். அதாவது இது வந்து வின்ஸ் மெக்மேன் இருந்த எரா வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து டாப்பாக இருந்தார். அதாவது 1316 நாள் சாம்பியனாக இருந்தார். அது வந்து பழைய எரா. அது வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ட்ரிபிள் ஹெச்சோட புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் WWEல லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் இருந்த வரைக்கும் அதாவது ட்ரிபிள் ஹெச் இப்போ அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து யார் லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் 1316 நாள் சாம்பியனாக இருந்தார். அது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. அது வந்து வின்ஸ் மெக்மேனோட எரா. அது ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சு. இது வந்து எங்களோட ஹிஸ்ட்ரியில் சேராது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் என்னோட புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து யார் லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அதாவது இத்தனை வருஷம் 1316 நாள் சாம்பியனாக இருந்தது ஆல்மோஸ்ட் இது வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லாமல் சொல்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இத்தனை நாள் சாம்பியனாக இருந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு ரெஸ்லராரையும் பீட் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டு. அதை வந்து ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இது வந்து எங்களோட இதில் சேராது, அதுவும் எங்களோட ஹிஸ்ட்ரியில் சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இதில் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக யார் இருக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரிபிள் ஹெச் சொன்னார் புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸ்டார்ட் ஆனதுலேயே அவர் வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சு. இது இல்லாமல் எந்தெந்த ரெஸ்லர்லாம் டாப்பாக
பண்ணுவாங்களோ அந்த ரெஸ்லருக்கு எல்லாத்துக்குமே இன்ஜுரி ஆகி அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்தில் ட்ரிபிள் ஹெச் பீத்திக்கிட்டாரு. அதாவது புது எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இதெல்லாம் பண்ணாருன்னு தெரியல. ஏற்கனவே நம்மளுடைய கோடி ரோட்ஸை நியூ சாம்பியன் ஆக்கி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. இந்த லட்சத்தில் நியூ எரா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது எந்த விதத்தில் சாத்தியம்னு தெரியல. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. என்னதான் சொன்னாலும் எத்தனை ரெஸ்லர் வந்தாலும் சரி, எத்தனை எரா வந்தாலும் சரி, எங்கள் ரோமன் ரெயின்ஸோட அந்த டைட்டில் ரீஜனுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் ரெஸ்லிங் பார்க்குற நண்பர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.